நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. எனக்கு ரீசெண்டாக ஒரு கேள்வி. ஒரு ட்ரிப்புனா அதில் இருக்க பீப்புள் முக்கியமா இல்லை அந்த ட்ராவல் முக்கியம்? ஒரு ட்ரிப்பை நினச்சி பாருங்கள். இடத்தோட அழகு, கலாச்சாரம், சாப்பாடு நம்மளை கவரும். ஆனால் அந்த இடத்துல மக்கள் நம்மளுக்கு எதிர்பாராமல் உதவி பண்ணுறது, அவங்க நட்பு, அந்த சிரிப்பு, இதெல்லாம் அந்த பயணத்தை மறக்க முடியாத மாதிரி மாற்றும். நம்ம பார்க்கும் இடம் நம்மளை ஆச்சரியப்படுத்தும், வியக்க வைக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏற்படுற கஷ்டத்தை தாண்டி நம்ம வலியை மறக்க வைக்கிற நம்ம நண்பனோட சிரிப்பு, என்னதான் அடமழை பெஞ்சாலும் ஆட்டம் போடணும் அப்படின்னு இருக்க குணம் இருக்கவங்க நம்ம கூட இருக்கும்போது இடத்த விட மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த இடம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய இந்த நட்பும் கிடச்சிருக்காது. திரும்பவும் அதே கேள்வி, பீப்புள் ஆர் பிளேஸ்? இந்த கொஸ்டினை நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லி ஆகணும். சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. இதில் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலியோட தனியாக கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு தடவையும் ஒரு அனுபவம் இருக்கும். தனியாக போகும்போது சில விஷயத்த பண்ணலாமான்னு பயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது சில விஷயத்த பண்ணலான்னு தோணும். ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு செக்யூர்ட் ஃபீலிங். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சில சமயம் நம்ம ட்ரிப்பில் போகிற இடம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில சமயம் மக்கள் நம்ம கூட பழகினது அந்த விதம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு ட்ரிப்பில் போகிறோன்னா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ புரியுதோ, அந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எப்போ பிடிக்குதோ, அப்போ தான் அந்த ட்ரிப்பே ஒரு மேஜிக்காக ஃபீல் ஆகுங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ போட்டு இன்னையோட 4 இயர்ஸ் ஆகுதுங்க. நம்ம 4 இயர்ஸாக ஒரு யூடியூப் சேனல் வித் ட்ராவல் வாக் போட்டுட்ருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட 36,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.